பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் ஆவியில் மிகவும் எளிமையாக இருக்கணும். ஆண்டவர் அந்த எளிமையை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம காலகட்டங்களில் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஆண்டவருக்காக துரிதமாக ஆவிக்குரிய காரியங்கள், நாம் சுவிசேஷம் அறிவிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு எடுத்து சொல்வது, பிரசங்கம் பண்ணுவது, ஆலயத்தில் ஒர்ஷிப் நடத்துவது, ஆலயத்தில் ஏற்றெடுத்து ஊழியம் செய்வது, இந்த மாதிரி அநேக காரியங்கள் பண்ணும்போது நம்மளே அறியாமல் ஆவிக்குரிய பெருமையோ மேட்டிமையோ வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நாம் ஒவ்வொரு முறையும் ஆவியில் நாம் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய சுய பலன் எதுவுமே கிடையாது. நம்மளோட சுய பலன் ஒன்றுமே கிடையாது. நம்மளால் சுயத்தில் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு பலனை தந்து சத்துவத்தை கொடுத்து ஆண்டவருடைய காரியங்கள் செய்வதற்கு நமக்கு அதுக்கான எல்லா அனுகூலங்களையும் தருவது தேவன் ஒருவரே. அந்த எண்ணம் எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தைகளில் அனுதினம் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை விட நான் தான் நன்றாக செய்கிறேன், அவர்களிட நான் நல்லா ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளை உயர்வாக நினைக்கிற அந்த காரியங்கள் நம் சிந்தைகளிலோ செயல்களிலோ ஒருபோதும் இருக்கவே கூடாது. ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய பெருமை ஒருபோதும் வரக்கூடாது. ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை காண்கிற தேவன். நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நாமளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்மண்டையில் ஒப்பு கொடுக்குறேன். என்னால் ஒன்றுமே இல்லை ஐயா, நீங்கள் தான் அனுதினமும் என்னை நடத்துகிறீங்க அப்படின்னு நம்ம வாயில் அறிக்கையிட்டு நம்மளே தாழ்த்தி ஆண்டுகிட்ட அனுதினமும் நம் ஒப்பு கொடுக்குற ஒரு சுபாவம் நம்மளுக்குள்ளே சிந்தைகளை எப்போதுமே இருக்க வேண்டும். மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்த்து அவர்களோட நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், அவர்களோட நான் இந்த காரியம் நல்லா பண்ணியிருக்கேன், யாராவது நம்மளை ஒரு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி பிரசங்கம் பண்ணி வந்துவிட்டு எல்லாரும் நீங்கள் நல்லா பண்ணீங்க, நீங்கள் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ஒர்ஷிப் ஆராதனை நீங்கள் நல்லா நடத்துனீங்க அப்படின்னு சொல்லும்போது புகழ்ச்சி உண்மையாலுமே மற்றவர்கள் நம்மளை புகழும்போது ஒரு நிமிஷம் நம்ம நல்லா பண்ணோம்ல அப்படின்னு நினச்சிடவே கூடாது. ரொம்ப அந்த நூல் அலை தான். நம்ம எல்லாமே என்னது ஒன்றுமே இல்லை, ஆண்டோட கிருபை அப்படின்னு நம்ம வாய் நிறைய அறிக்கையிடணும். அது சிந்தைகளை எப்போவுமே இருக்கணும். நம்மளோட சுய முயற்சி ஒன்றுமே கிடையாது. மற்றவர்கள் நம்மளை புகழும்போது நம்மளை இம்மீடியட்டாக உடனே தாழ்த்தணும். இது நான் ஒன்றும் இல்லை, ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் இடைப்பட்டார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாதாகன்னு நம்ம இம்மீடியட்டாக நம்ம தாழ்த்தணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. நாம் அந்த எளிமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கையில் எல்லா நேரத்திலும் நாம் அந்த எளிமையை கடைபிடிப்போமா? இந்த நாளில் இந்த வேளையில் ஆவியானவர் நம்மளோடு இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு நேசிற பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரமும் ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனப்படி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, நீர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உலக பிரமாண காரியங்களும் பெருமை வந்துவிடக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்களும் பெருமை ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே.
அப்பா எங்களுக்குள்ள எந்த பெருமையோ, மேட்டிமையோ, அகந்தையோ எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங் உம்மாலே நீங்க இல்லாம எங்களால ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஓடுகிற காரியங்கள் எங்களை ஓட வைப்பது நீர். அதற்கு பலனை தருவது நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய காரியங்கள் நாங்கள் எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் ஆண்டவரே, அப்பா எங்களால் சுய முயற்சி ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற நீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே, எங்களை யாராவது வந்து புகழ்ந்து, நீங்கள் நல்லா பண்ணீங்க சிஸ்டர், நீங்கள் நல்லா பண்ணீங்க பிரதர், நீங்கள் இந்த இது நல்லா ஒர்ஷிப் நல்லா பண்ணீங்க, இன்னைக்கு மெசேஜ் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னு யார் எது சொன்னாலும் ஆண்டவரே, அந்த புகழ்ச்சி எங்களுக்குரியது அல்ல ஆண்டவரே. எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. ஏன்னா எங்களை செய்ய வைப்பரே நீர்தான் ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்துகிற நீர்தான் ஆண்டவரே. அப்பா உமக்கே துதி கன மகிமையை அனுதினமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே, அப்பா எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. அப்பா எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர். எங்களோடு ஆண்டவரே அப்பா இதனுடைய ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லிக்க ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்ப்பா எங்களை பாக்கியவான்களாக வைத்து வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லிக்க ஆண்டவரே. அப்பா அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அடிமைக்கும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா அதுபடி அப்பா நாங்கள் இந்த சிந்தையோடு இந்த நாளை அப்பா நாங்கள் நல்லபடியாக தொடங்குவதற்கு எங்களோடு நீங்கள் கூட இருந்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன்.